இவர்கள் இந்தி என்ற ஒரு மொழியை தவிர இந்தி என்ற ஒரு மொழியை பொருத்தி கொண்டு சமஸ்கிருதம் என்கின்ற வாளை கொண்டு வந்து நுழைப்பதற்கு இந்திய முகமா பயன்படுத்துறாங்கன்னு ஒரு 300 வாட்டி நான் சொல்லியிருப்பேன். அப்படி இந்தியை கொண்டு வரதுக்கு சமஸ்கிருதத்தை கொண்டு வரதுக்கு இந்திய முகமூடியா பயன்படுத்துற இடத்துல இப்ப அமித்ஷா வந்து அந்த இடத்துக்கு எதுக்கு போறான்னு கேட்டீங்கன்னா, நான் என்ன சொல்றேன், எதை கேட்டாலும் கோமியத்தை காமிக்கிறீங்க, சூத்திரத்தை காமிக்கிறீங்க, சாத்திரத்தை காமிக்கிறீங்க, மனு தர்மத்தை காமிக்கிறீங்க, சனாதனத்தை காமிக்கிறீங்க, அகண்ட பாரதம்ன்றீங்க. உலகத்திலே இந்தியா தான் பறந்து விரிந்த நாடு, அறிவின் செழுமைகள் அதிகம் நிறைந்த நாடுன்னு சொல்றீங்க. ஏன்டா உள்ளுக்குள்ளாரே உட்கார்ந்துருந்தீங்க? இன்னைக்கு 140 கோடி பேர் இருக்கோம். 1600-700 நம்முடைய மக்கள் தொகை என்னவா இருந்திருக்கும்? 625 650 குட்டி நாடுகளாக தான் இருந்தது ஒழிய அது ஒரு நாடு என்று அறியப்படவில்லை. அப்படிப்பட்ட சூழல்ல அன்னைக்கு இந்த ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய மக்கள் தொகை எவ்வளவு வந்திருக்கு ராஜவேல்? 10-20 கோடி இருந்திருக்காது. இங்கிலாந்து வந்து பிரிச்சிங்கன்னா வேல்ஸ் தனியா இருக்கு, அயர்லாந்து இருக்கு, ஸ்காட்லாந்து இருக்கு, இங்கிலாந்து இருக்கு, எல்லாம் சேர்ந்தாதான் அதுவே கிரேட் பிரிட்டன். வேல்ஸ் தனி, இங்கிலாந்து தனி, அது யூகேன்னு ஒன்று பேரு, கிரேட் பிரிட்டன் ஒரு பேரு. இது எல்லாத்தையுமே சேர்த்தாதான் அது யூகே ஆகுது, யுனைடெட் கிங்டம் ஆகுது. அப்ப ஸ்காட்லாந்து வந்து தன்னுடைய விடுதலைக்கு பல காலங்களாக பாடுபட்டு போரிட்டு இருக்கு. அயர்லாந்துல இன்னைக்கும் ஒரு பிரிவு தனியா இருக்கு, ஒரு பகுதி தான் வந்து இங்கிலாந்துக்கு ஆதரவா இருக்கு. வேல்ஸ் வந்து இருக்கு. இந்த குட்டி நாடு, இந்த குட்டி நாடைய மக்கள் தொகை 400 500 700 ஆண்டுகளுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்திருக்கும்? அப்ப அவன் எப்படி உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளையும் போய் வந்து கோலோச்சனான், கொடியேத்தனான்? கிட்டத்தட்ட 130 160 நாடுகளுக்கு மேல இங்கிலாந்து வந்து ஆண்டுட்டு வந்திருக்கு. அப்படி ஆண்ட காரணத்தால் அவர்கள் ஆண்ட நாட்டில் இருக்கின்ற எல்லோருமே அந்த மொழி கூடு பரிச்சயம் வந்த காரணத்தினால அந்த மொழியை பேசிட்டு இருக்கான். அந்த ஒண்ணுதான் இந்த 3% கும்பலுக்கு இன்னைக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு தான் நான் சொன்னேன், ஜெய்சங்கர் என்ன பண்றாரு, ஜெய்சங்கர் பசங்க எங்க இருக்காங்க, நிர்மலா சீதாராமன் எங்க பண்ணாங்க, அவங்க பிள்ளைங்க எங்க படிச்சு என்ன பண்ணாங்க? ஒன்னும் இல்லை, இப்ப இந்த விஜய் ரூபானி இருக்கார்ல, விமான விபத்துல இறந்துட்டாரு, அதுக்கு மேல நம்ம குறை சொல்லுவானா? அவங்க பொண்ணு எங்க செட்டில் ஆயிருக்கு? லண்டன்ல செட்டில் ஆயிருக்கு. இவர் தான் இங்க வந்து மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வர். ஏன் குஜராத் தான் வந்து மிகப்பெரிய பணக்கார மாநிலம்ல, அவங்க பொண்ணு ஏன் லண்டன்ல வசிக்குது? அப்ப அவங்க என்ன அங்க போய் குஜராத்தி பேசிட்டா இருக்காங்க? ஆங்கிலம் தானே பேசிட்டு இருக்காங்க.